பல அமானுஷ்யங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? போகர் எங்கு நவபாஷான லிங்கத்தை செய்தார் என்று தெரிய வேண்டுமா? இந்த நவபாஷான காடு எங்கு உள்ளது என்று பார்க்க வேண்டுமா? இந்த நவபாஷானம் செய்த பாறை எங்கு உள்ளது என்று பார்க்க வேண்டுமா? கும்பக்கரையிலிருந்து பூம்பாறை செல்லும் வகையில் இந்த போகர் வனம், போகர் காடு அமைந்துள்ளது. போக சித்தர் இந்த பாறையில் தான் அந்த நவபாஷானத்தை செய்தார் என்றும் இங்கு இருக்கிறவர்கள் கூறுகிறார்கள். இங்கு ஒரு சித்தர் ஜீவ சமாதி அடைந்து, பதஞ்சலி யோகத்தின் மூலமாக ஜீவ சமாதி அடைந்து அவருக்கு மேல் ஒரு ஆலமரம் எழும்பியதாகவும், அந்த ஆலமரமே இன்று சித்தர் ரூபத்திலிருந்து, சித்தர் ஆலமரத்தின் ரூபத்திலிருந்து அத்தனை பேருக்கும் அருள்பாவிக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த பாறையில் தான் போக சித்தர் நவபாஷானத்தை அரைத்தார் என்றும், இந்த மூலிகை வனமே போகரால் உருவாக்கப்பட்டது என்றும், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் இந்த வனத்திற்கு சென்று வந்தால் இங்கு பல சித்தர்களினுடைய ஜீவ சமாதிகளை பார்க்க முடிகிறது. இந்த கிராமத்தினர் யாரும் காலணிகள் அணிவதே இல்லை. சித்தர்கள் இன்றும் ஸ்தூல ரூபத்தில் இங்கு இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் இந்த மூலிகை வனத்திற்கு சென்று அந்த காற்றை சுவாசிக்கும் போது அவர்களுடைய மன அழுத்தம் நீங்கி தெளிவான சிந்தனையும் மன அமைதியும் பிறக்கிறது. போக சித்தர் நவபாஷான தசபாசான செய்த அந்த வனத்தை நாம் ஒருமுறையேனும் காண வேண்டும்.